ஸோ ஐம் யுவஸ்ரீ. ஸோ நான் தமிழ்நாடு தான், பட் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எம்என்சியில். இதனோட சென்னையோட தேர்ட் டைம் வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம கம்யூனிட்டி பீப்புள் நிறைய வண்ணங்களா இருக்கு. ஸோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப. பொதுவா இருக்க பார்வைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்றப்போ எப்படி இருக்கு? போன வருஷம் பார்வைகள் மாறலங்க, அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. பார்வைகள் மாறின எல்ஜிபிடிக்கு மக்களுக்கான அந்த எதிர்ப்பு அதிகமாயிட்டு வருது நாளுக்கு நாள். ஸோ நாங்கள் மேலே ஏறி வருவோம். நீங்கள் எவ்வளோ தட்டி கொடுத்தாலும் ஒரு அவேர்னஸ் புரிதலுங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லாரும் ஹியூமனாக பாருங்க, காமனாக பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான விஷயமே கிடையாது. நான் எங்கேயுமே சொல்ற விஷயம் அதான், ஒரு புரிதல் இல்லைனோ அவேர்னஸ் வேணும் கண்டிப்பா எல்ஜிபிடிகோ மக்கள் பத்தி. ஸோ காலமா இருந்த விஷயங்கள் தான் நிறைய தெரியுதுன்னா இப்பதான் ஓப்பன் அப் ஆறாங்க எல்லாருமே. ஸோ அதான் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? ஸோ நான் ஒர்க் பண்ண இடத்துல எனக்கு எந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாதுங்க. ஸோ என்னோட ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணாங்க, ஸ்கூல் காலேஜ்லயும் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது, சப்போர்ட் கொஞ்சம் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இங்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க இன்டெரக்டா சப்போர்ட் பண்ண மாதிரி தானே. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஏத்துக்கோங்க, அன்பை பகிருங்கள். எல்ஜிபிடிக்யூ பீப்புளுக்கு வந்து பொதுவா முக்கியமான ஒரு சப்போர்ட் தேவைப்படுறதா என்ன சப்போர்ட்டா இருக்கும்? ஸோ பேரண்ட்ஸோட புரிதல் இல்லைங்க இன்னும். வெளியே ஈவன் டிரான்ஸ் உமன் சொன்னா வெளியே துரத்துறாங்க, இன்னமும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஸோ அதெல்லாம் எல்லாமே அந்த நம்மளா ஏத்துக்கணும். ஃபேமிலிஸ் எல்லாருமே கஷ்டமான விஷயங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ். இப்போ நீங்க எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தது, சப்போர்ட் இருந்தது? எனக்கு எதிர்ப்புகளே இல்லைங்க. எனக்கு எந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட், எல்லாமே சப்போர்ட். சொன்னதுமே அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. யாரு கிடைக்கும் இந்த மாதிரி. பிளஸ் தான் இந்த விஷயத்துல நான் நல்லாவும் இருக்கேன், ஹாப்பியா, சந்தோஷமா. நன்றி. தேங்க்யூ. ஹாப்பி ஃப்ரைடே.